ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா जय जय शंकरा हर शंकरा जय जय शंकरा हर शंकरा जय जय शंकरा गुरुभ्यो नमः नमस्ते गुरुनाथं कांचीपीठं श्रोभिजितं कांचीं जगद्गुरुं हंस व्यापारकटसिद्धं ज्ञानं शांतिरूपणं श्री சந்திரசேகர பிரமாமதம் கலியுகதேவன் காஞ்சிமணி ஜோதிஷன் பிரத்யேகமா மகாபரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் வழிகளை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு நீங்கள் அதோட தலைப்பு 1990 மகாபரிவா தந்த ஆப்பிள் 2012 உயிர் காத்தது. கேஆர் சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்த்துருக்கோம். பிரமிக்கத்தக்க ஒரு அனுபவம். எபிசோட் 465 அது நீங்களும் பாருங்க இப்போ முடிஞ்சதுன்னா. அப்போ வந்து இவருடைய ஒரு கல்யாணம் ஆகி அங்கே போகிறார் தரிசனத்துக்கு. மகாபரிவாவில் வந்து காஞ்சிபுரத்தில் இது பண்ணுறதுக்காக கேஆர் சுப்பிரமணியம் அவர் கொண்டாட்டி கையில் ஒரு பூ கொடுத்தார் அன்றைக்கி. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த அவளுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தை ஒரு 2-3 வயசாகி அதை கூட்டின்னு போகும்போது நிறைய தடவை போயிருக்கா தரிசனம். அன்றைக்கி வந்து பர்டிகுலராக ஒரு ஆப்பிள் கொடுத்துருக்கார். இது ஆப்பிள் ஏன் கொடுத்தாருன்றது அவளுக்கு தெரியல. ஆனால் ஒரு பிள்ளை குழந்தை பிறந்தது அதனால நினச்சிட்டா. ஆனால் இப்போ வந்து 1990 ஒரு பிள்ளை குழந்தை பிறந்திருக்கான். அவனுக்கு கரன்னு பேர். இப்போ 2012 வந்து அந்த பையன் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டே இருந்தான். 3rd இயர் இன்ஜினியரிங் செமஸ்டர் எக்ஸாம் அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அதோட முடியறது அவனுக்கு. அப்போ வந்து 8 எக்ஸாம்ஸ் இன்னும் பாக்கி இருக்குது. ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கான். இப்போ வந்து அவனுக்கு பைக் புக் பண்ணியிருந்தார் சுப்பிரமணியம். அந்த பைக் வந்து அன்றைக்கி டெலிவரி ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த பையன் என்ன பண்ணால் குஷியில் வந்து அப்பாவோட பைக் எடுத்துட்டு அக்காவை கூட்டுண்டு அக்கா பின்னாடி உட்காந்துண்டா. போயிட்டு ஒரு 2 வீலரில் போய் ஒரு ஹெல்மெட் இவனுக்கு ஓணுமே, இனிமேல் காலேஜுக்கு எடுத்துன்னு போக தேவைப்படும், ஊரெல்லாம் அங்கே போகிறதுக்கு இதுக்கெலாம். அதனால் போய் வாங்கிட்டு வரலான்னு போனான். ஒரு கடையில் போனால் வாங்கிட்டு ஒரு ஜூஸ் ஷாப் வர வரைக்கும் போட்டுருந்தான். அதுக்கப்புறம் கேட்டி அக்கா கிட்ட கொடுத்துட்டு நீ வச்சுக்கோ, இனிமேல் வீடு பக்கத்தில் தானே போயிடலாம் அப்படின்னு. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே என்ன ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. பரமேஸ்வரன் தான் எல்லாம் பண்ணுறார் இந்த லீலைகள்லாம். ஒரு மெரிடியன் அந்த ரோடு நடுவில் இருக்க அந்த டிவைடரில் இடித்து பெரிய ஆக்சிடென்ட்டு கீழே விழுந்துடுறான். அதான் வண்டிக்கோனால இவனுக்கு தான் பெரிய பிரச்சனை. இவனுக்கு மண்டையில் உள்ள காயம், அதெல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். விழுந்தோடனே யாரோ ஒரு வயசானவர் வந்தாராம். அவர் சொன்னாராம், தண்ணி ஒன்றா தெளிங்கோ, ஆனால் உள்ளுக்கெல்லாம் கொடுத்துடாதுங்க, ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரான். ஏதோ ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. நல்ல காலம் அவர் யாரும் தெரில, பெரியவா ரூபமாக தானே யாராவது வருவா. அதுக்கப்புறம் வந்து ஏதோ குஜராத்தி கப்பல் வந்தாலாம். வந்து அப்புறம் தான் அவளுக்கு தெரிஞ்சது யாருன்னு. இந்த பொண்ணு இருக்காளே, இந்த பொண்ணோட கிளாஸ்மேட்டோட அப்பா அம்மாவான். அவள் வந்து இவளை ரெகனைஸ் பண்ணி இந்த பொண்ணை வந்திருக்கா. இவளுக்கே தெரியல அவள் யாருன்னு. அவள் வந்து அவள் காரில் யாரும் அப்போ ஹெல்ப் பண்ண மாட்டாளே, ஆக்சிடென்ட் ஆகி கீழே வந்துருக்கும்போது கூட்டின்னு போயிட்டு ஃபஸ்ட்டு KTVR அப்படிங்கிற ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கா கோயம்புத்தூரில், அங்கே போய் அட்மிட் பண்ணிகிட்ருக்கா. இவள் ஃபோன் பண்ணி பொண்ணு வந்து அப்பாவை கூப்பிட்ருக்கா, வந்துட்டு உடனே இந்த மாதிரி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்லியிருக்கா. அவள் கிளம்பி வந்துட்டே இருக்கா. வந்துட்டு இருக்கும்போது இவளுக்கு வந்து அந்த இடத்த விட்ட இவள் வந்து சேர்ந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து இவெல்லாம் டிசைட் பண்ணி அந்த இடத்த விட கங்கா ஹாஸ்பிட்டல்ன்றது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னு கேட்டவன். அவளை நல்ல காலம் அவள் ஒத்துக்கலை. எப்படியோ அவனை காலில் விழுந்து அவளை ஒத்துக்க வச்சுட்டாரான் அந்த KTVR ஹாஸ்பிட்டலில். அவள் விட்டா. அதனால் அங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி நேராக போயிட்டு கங்காவில் போய் சேர்த்துருக்கா. கங்காவில் சேர்த்தோடனே அங்கே இது பார்த்துட்டு மூளைக்கு கீழெல்லாம் வந்து அடிபாகத்தில் நிறைய டேமேஜ் ஆகிருக்கு, நிறைய இன்ஜுரி இருக்குது, உள்காயமாக நிறைய இருக்குது அப்படின்லாம் சொல்லி பார்த்தா அந்த தாடை இங்கே இந்த இது வந்து சின்ன வந்து அது அப்படியே தொங்குற மாதிரி உடஞ்சி விழுற மாதிரி இருக்கான். உடஞ்சி விழுந்திருக்கு. அந்த மாதிரி அளவுக்கு அது இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு ஆப்ரேஷன் உடனே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுறா. கரனோட இந்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த பையனோட ஃப்ரெண்டெல்லாம் வந்திருக்கா. அவெல்லாம் வந்து நீங்கள் வந்து உள்பக்கமாக அதை கொஞ்சம் சர்ஜரி பண்ணி கொஞ்சம் விகாரமாகாமல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவள் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கா. அதுக்கேற்ற மாதிரி டாக்டர்லாம் நல்லா பண்ணியிருக்காலாம். அது முடிஞ்சுது. ஆனால் வந்து ஒரு 72 hours வரைக்கும் தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பையன் இருக்கான். இவன் வந்து அடுத்த நாளே நோய் காலத்தில் போயிட்டு மெடிசன் வாங்கலான்னு சொல்லிட்டு கீழே போயிருக்கார் ஃபார்மசியில். அந்த ஃபார்மசியில் ஒருத்தர் உட்காந்துருந்தவர் அந்த ஏரியாவில் இருக்கவர் தான் இவர் பார்த்த மாதிரி தெரியுதுன்றார். ஆனால் அவர் சொன்னாராம், பெரியவா மாதிரி இப்படி கை தூக்கிண்டே சொன்னாராம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, பெரியவா இருக்கா, காப்பாற்றிடுவான் அப்படின்னாராம். அப்போ பெரியவாடே சொல்கிற மாதிரி ஞாபகம் வந்து. ஏன்னா அதை விட முக்கியமானது என்னென்னா, அது வரைக்கும் அவருக்கு மகாபெரிவாவுடைய அவ்வளவு பக்தர் அவருக்கு. பெரியவா பற்றி எனக்கு ஞாபகமே வரல.
பெரியவாளை வந்து அந்த அந்த க்ஷணம் நினச்சிக்கும் போது காப்பாற்றிடுறாரு. ஆனால் அவருக்கு இப்போ தான் ஞாபகம் வந்திருக்கு. இருந்தாலும் காப்பாற்றிருக்காரு பெரியவா, இவ்வளவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இது நிறைய சர்ஜரிலாம் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் நினச்சி நான் இருக்குது இந்த மெடிசன்லேயே ஓரளவுக்கு க்யூர் ஆகிட்டே வருது. பெரியவா விடமாட்டாளே. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, 4 நாள் ஓடி இருக்குது. 4 நாள் ஒன்றே இவருக்கு பெரிய அளவுக்கு இது இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. இன்னும் எவ்வளோ என்ன ஆக போகிறதா கதி கலிங்கன்னு இருக்கார் இந்த சுப்பிரமணியம். அந்த டாக்டர் சர்ஜன் வந்தாராம், எல்லா டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டே இருப்பாளே. பார்த்து முடிச்சுட்டு அவர் சொன்னாராம், சுப்பிரமணியம் கிளம்புங்க, அவ்வளோதான், எடுத்துகிட்டு கிளம்பி நீங்கள் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு பையனை கூட்டின்னு போயிடுங்க அப்படின்னாராம். பெரியவா இவர் வந்து சொன்னாராம், பெரியவா எப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கா அதான் நம்ம பார்க்கணும். எவ்வளவோ உள்ளுக்குள்ளே சர்ஜரி அது இதெல்லாம் தேவை, இன்டர்னல் இன்ஜுரிலாம் இருக்குது, எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு இவர் என்னென்னோ இமேஜினேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஆக போகிறான்னா பையன் லைஃபே போயிடுத்தேன். ஆனால் ஜஸ்ட் லைக் தட் எல்லாம் அந்த டெஸ்ட்டு காமிக்கிறதே இவருக்கு ஒன்றும் காமிக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் இந்த எக்ஸ்ரேலாம் எடுத்திருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு அந்த சர்ஜன் வந்து சொல்கிறாராம், பையனை கூட்டின்னு கிளம்புங்க அப்படின்றாங்க. 4 நாள் அதில் எப்படி வருவான்? இந்த மாதிரியான ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட்டான பையன் 4 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணுறான்னா அது பெரியவா பண்ண பெரிய மிராக்கள் அப்படிங்கிறார். அவர் வந்து என்ன டாக்டர் டாக்டர் சொன்ன நம்மளை என்ன ஜோக் அடிக்கிறீடா அப்படின்னு கேட்டிருக்கார். அவர் நிஜமாக தான்ப்பா, எல்லாம் சரியாகிடுது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. அதனால் இவருக்கு என்ன தெரிஞ்சால் 1990 மாபெரிய வந்து இவர் இந்த இதுக்கு இப்போ ஆப்பிள் கொடுத்துருக்கார். ஆப்பிள் கொடுத்தது என்ன, அந்த பொண்ணுக்கிட்ட பொண்ணு குழந்தைய கூட்டின்னு போயிருக்கார்ல. அப்போ அதில் அதுக்கப்புறம் தான் இந்த கரண் பிறந்திருக்கான். இப்போ அவன் வந்து அவனுக்கு இந்த மாதிரி ஒரு வரும் பிரச்சனை வரும், ஆக்சிடெண்ட் ஆகும், அவன் உயிரை காப்பாற்ற போகிறது நான் தான் அப்படின்னு பரமேஸ்வரன் அன்றைக்கே டிசைட் பண்ணி தான் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத அந்த கேஆர் சுப்பிரமணியம் ரியலைஸ் பண்ணி சொல்கிறார். அதனால் அன்றைக்கே பெரியவா வந்து அதுக்கான இதை வந்து கொடுத்துட்டார் அப்படின்னு. அது தவிர வந்து யாரோ வரணும், யாரோ ஒருத்தர் தண்ணி கொடுக்காதீங்க அப்படின்ற உள்ளுக்கு அது கொடுத்துருந்தா பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதை நம்ம கவனிக்கணும். அது ஒன்று. அது யாரோ சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் யாரும் வராத போது அவர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கவுண்டரில் இருந்து வர ஃபார்மசியில் ஹாஸ்பிட்டலில் அவர் வந்து கையை தூக்கி பெரியவா மாதிரி ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. கவலைப்படாதீங்க. என்ன ஒன்று, பெரியவா வந்து நம்பினவாளை கைவிடுறதே இல்லை. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரியா பாதமீஸ்வரம் மகாபிரியா பாதமீச்சரணம்.